கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஹாஸ்டலில் படிக்கும் பொழுது ஒரு தடவை வெளியே கூட்டிகிட்டு போவாங்க வீட்டுக்கு. இந்த லீவ் டைம்ஸில் இப்போ இந்த லைட் ஹவுஸ் காமிச்சாங்க. லைட் ஹவுஸ் அது நான் பக்கத்தில் போய் பார்க்கல. தூரத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல நிப்பாட்டி அங்கே வச்சு அதுதான் லைட் ஹவுஸ் அப்படி சொல்லிட்டு எங்களுக்கு காட்டினாங்க. அப்படி காட்டினதை தான் நாங்கள் பார்த்தோம். லைட்டு எரிஞ்சுது. நான் அந்த சமயத்தில் பார்க்கும் பொழுது இது என்ன லைட்டு இது மட்டும் தான் காட்டுறாங்க அப்படி சொல்லிட்டு எனக்கு ஒரு இது எனக்கு அதோடைய அது என்ன அப்படின்ட்டு ஒழுங்காக தெரியலை சரியா. ஆனால் இப்போ தான் தெரியுது அந்த லைட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு படகு எங்கேயோ மாட்டிட்டுனா அந்த லைட் எரிகிறத பார்த்து நம்ம திசைக்கு வந்துட்டோம், நம்ம கரைக்கு வந்துட்டோம் என்பதற்கு அடையாளமாக இந்த லைட் ஹவுஸு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நம்மளுடைய லைட் ஹவுஸு லைட் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நம்மளுடைய லைட் யாருன்னு பார்த்தா, என்னுடைய லைட் யார் பார்த்தா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை நான் கண்டு கொண்டேன், நான் அறிந்து கொண்டேன். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ரட்சிப்பு உண்டு, விடுதலை உண்டு, சுகம் உண்டு, அன்பு, பாசம் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கிடைக்கும். அதை இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்தே பெற்றுக்கொள்ள முடியும், பெற்றுக்கொண்டேன். லைட் ஹவுஸை வச்சு சொன்னேன். அவங்க கடலில் எத்தனையோ நாளாக பயணம் பண்ணியிருப்பாங்க. அது திடீர்னு அந்த லைட் ஹவுஸை பார்த்த உடனே அவங்க எப்படி இருந்திருப்பாங்க, அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும், அவங்களுடைய நம்ம கரைக்கு வந்துட்ட ஒரு ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும் அவங்க இருதயத்தில். இப்படி தானே அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்த்துட்டோம்னா, இயேசு கிறிஸ்துவை நம்ம அறிந்து கொண்டுட்டோம்னா, நமக்கு அந்த கிடைக்கிற சந்தோஷம் பார்த்திங்கன்னா அது விவரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்குள்ளே இருந்து அவருடைய காரியத்தை நம்ம மூலமாக செயல்படுத்துவார். அந்த லைட் ஆஃப் அந்த ஆண்டவருடைய ஒளி நம்ம மேலே வந்துருச்சு. நம்ம அப்போ அந்த ஒளியை நம்ம பெற்றுக்கொண்டோம். இப்போ நான் ஒரு இயேசுவை அறிந்திருக்கேன், இயேசு என் கூட இருக்காருன்னா எனக்குள்ள அந்த ஒளி வீசணும், என்னுடைய தெருவில் வீசப்படணும். அப்படி வீசினா அவங்களுக்குள்ள சந்தோஷம் வரணும், அவங்களுக்குள்ள ஒரு சுகம் வரணும், அவங்களுக்குள்ள ஒரு விடுதலை வரணும். அப்படி தானே கண்டிப்பாக அது நான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை என்றால் அந்த வீட்டில் சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்போது நம்ம இந்த உலகத்தில் ஆண்டவர் பிள்ளையாக நான் வந்துட்டேன், நான் ஆண்டவர் பிள்ளை அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த ஒளி இருக்குது. இந்த ஒளியை நம்ம வீச செய்யணும். நம்மக்கிட்ட ஆண்டவர் இருக்கிறது பிரதிபலிக்கப்படணும். இன்னைக்கு கர்த்தர் அதை தான் உங்களிடத்தில் விரும்புகிறார். நீங்கள் ஒரு லைட் ஹவுஸாக இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறாங்களா? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இயேசு எனக்குள்ளே இருக்கிறான்னா இந்த உலகம் மாறும், சந்தோஷம் படும். உங்களை பார்த்து இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் இருக்கிறத உணர்ந்து உங்களுக்குள்ளே சந்தோஷம் உண்டாகும். அதே போல் அந்த லைட் போல் நம்ம ஒளி வீசணும். மத்தேயு 5:16 பார்க்கிறோம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அப்போ நமக்குள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார்னா நம்ம ஒவ்வொரு நாளும் பிரகாசிக்கணும். அப்போ அந்த வெளிச்சம் நமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் இருக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் இருந்து அந்த வெளிச்சத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொருவருக்கும் அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கத்தக்க வெளிச்சமாக நம்ம மாறணும். ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.